பார்க்கக்கூடிய காட்சி பனையூர் அலுவலகத்துக்கு விஜய் புறப்படக்கூடிய காட்சி. அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு இன்று தன்னுடைய எம்எல்ஏக்களோட ஆலோசனை செய்கிறார். உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும், அவர் சொல்லியிருந்தார், தேர்தல் வெற்றி பெற்றவுடன் எம்எல்ஏக்கள்லாம் வென்றவர்களெல்லாம் உடனடியாக என்னை பார்க்க வந்துருங்க அப்படின்னு. அதன் அடிப்படையிலேயே இன்று எம்எல்ஏக்களுடனான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சி அலுவலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு முதலமைச்சருக்கான ஒரு கான்வாய் அணிவகுப்பு நம்ம திரையில் பார்க்கின்றோம். ஸோ அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ப்ரிசம்ப்டிவ். இன்னைக்கு எம்எல்ஏக்கள் கூட அவங்க வென்றிருக்கிறாங்க, வெற்றி சான்றிதழ் பெற்றிருக்கிறாங்க. அவங்க எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற அந்தஸ்தை பரிபூர்ணமாக பெறுவது அப்படிங்கிறது இந்த பிரமாணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தருணங்களில் அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் கம் டு எஃபெக்ட். இன்னைக்கு திரு விஜய் எப்படி அழைக்கலாம் அப்படின்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ப்ரிசம்ப்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி அவர் லீடர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியாக எலெக்ட் ஆகும்பொழுது அவர் எம்எல்ஏ எலெக்ட் ஆக, சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆக அவர் மாறிவிடுவார். அதுக்கு பிறகு பதவி பிரமாணம்லாம் நடக்கும். இந்த நிலையில் ஒரு முதலமைச்சருடைய வீட்டுக்கான அத்தனை அந்தஸ்தும் காவல்துறை பந்தோபஸ்தும் நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ராமச்சந்திரன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். இன்னைக்கு எம்எல்ஏ கூட்டம் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மலான கூட்டமா இல்லை சம்பிரதாயபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக திரு விஜய தாவேகா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக எலெக்ட் பண்றதுக்கான கூட்டமா? வணக்கம் ஹரி. தமிழகத்தின் தேர்தல் முடிவு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதில் தாவேகா பொறுத்தவரை 108 இடங்களில் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளது. தற்பொழுது அடுத்த கட்டமாக தாவேகா தலைவர் தனது பணியை தீவிரப்படுத்தியுள்ளார். குறிப்பாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுமே வர வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாகவே ஒவ்வொரு வேட்பாளரும் நேரடியாக அழைத்து, நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது, நேரடியாக என்னை சந்திக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அனைத்து வேட்பாளர்களும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களும் தற்பொழுது வருகை தந்துள்ளார்கள். தற்பொழுது அவர்களும் விரிவான ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வெற்றி பெற்றதற்கு பின்பு முதல் முறையாக பார்ப்பதால் மிகுந்த உற்சாகத்துடன் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே தாவேகா தலைவர் திரு விஜயை பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி ராமச்சந்திரன், இந்த கூட்டத்துடைய அஜெண்டா என்ன? இது அவங்களோட அவர் ஆலோசனை நடத்துறாரா இல்ல ஏன்னா அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏக்கள் கூடி அவரை லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த கையெழுத்து, அவங்களுடைய ஆதரவு கையெழுத்தோட தான் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். அஃப்கோர்ஸ் கவர்னரும் கூட அதை அழைப்பு விடுப்பார். ஸோ இது ஒரு அதிகாரப்பூர்வமான மீட்டிங்கா இல்லை எம்எல்ஏக்களோட அவர் கலந்து ஆலோசிக்கிறாரா? வாட் இஸ் தி அஜெண்டா ஆஃப் திஸ் மீட்டிங்? நீங்க என்ன பிக் பண்றீங்க? நிச்சயமாக தற்போது இது ஒரு ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக சட்டமன்ற குழு தலைவராக திரு விஜயை தேர்வு செய்ய வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு அவர் மின்னஞ்சல் மூலமாக ஒரு தகவல் தெரிவித்துள்ளார். தாவேகாவை பொறுத்தவரை தனி பெரும்பான்மையை அடுத்த 2 வாரங்களில் நிரூபிக்கும், அதுவரை எங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஆகையால் நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்வு செய்வது, அவை முன்னவர், சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எவ்வாறு தேர்வு செய்வது, யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்குவது என்பது குறித்து விரிவாக பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்ப நம்ம இந்த 2 வார காலம் கேட்டிருக்கிறார்ல, அது ஃப்ளோர் டெஸ்டுக்கா இல்ல ஆட்சி அமைப்பதே அந்த 2 வார காலம் கழிச்சு தான் செய்ய போறாரா? ஏன்னா ஒரு இயல்பான ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட அவர் தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில இருக்கிறார். கிட்டத்தட்ட இல்லை, அவர் தான் வேற எந்த காம்பினேஷன்லயும் ஆட்சி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல அதிமுக கூட்டணி வச்சால் ஒழிய, which can be ruled out at least at this point. So அவர் ஆட்சி முதல்ல அமைத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 2 வாரம் கேட்கிறாரா இல்ல அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய தருணமே அந்த 2 வாரம் கழிச்சு தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரா? நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய 2 வாய்ப்பு. ஒண்ணு, சட்டமன்ற குழு தலைவராக தன்னை தேர்வு செஞ்சு ஆதரவு கடிதத்தை தமிழக ஆளுநருக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் மற்றொரு வாய்ப்பாக சட்டமன்றத்தை கூட்டி அவர் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது தாவேகா எதை தேர்வு செய்வது என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.